முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். 18/10/2025 ஐப்பசி மாதம் முதல் நாள். ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் மாத பிறப்பாகிய தமிழ் மாதத்தின் முதல் நாளான 18/10/2025 மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு 3 விசேஷங்கள் நாளைக்கு, அதாவது 18ஆம் தேதிக்குள்ளே அடங்கியிருக்கு. மகாலய பட்சம் முடிந்து பித்ருக்கள் முன்னோர்கள் விண்ணிற்கு செல்லும் வழியில் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக நாளை யமதீபம் ஏற்ற வேண்டிய நாள். அடுத்தது சனி மகா பிரதோஷம். சனி பிரதோஷத்தை வழிபட்டால் 1000 சாதாரண பிரதோஷத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். ஆகவே சனி பிரதோஷம் மிகவும் முக்கியமானது. அடுத்தது தனத்திரையோதசி. இந்த 3 விசேஷங்களையும் நாம் ஒரு தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது சனி பிரதோஷம். இந்த பதிவில் நாம் தனத்திரையோதசியுடைய பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாதம் வரக்கூடிய திரையோதசி திதியில் இந்த தனத்திரையோதசி பூஜை தொடங்குகிறது. இது 5 நாள் கொண்டாட்டமாக செய்யப்படுகிறது. தனம் என்பது செல்வத்தையும், திரையோதசி என்பது கிருஷ்ணபட்சத்தில் ஒரு 13ஆம் நாளையும் குறிக்கிறது. செல்வம் பெருகும் இந்த திருநாளில் மக்கள் தங்கம், வெள்ளி போன்ற முக்கிய பொருட்களை வாங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். 2025ஆம் ஆண்டு தனத்திரையோதசி திருநாள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நமக்கு, அதாவது இன்று வந்திருக்கிறது. தங்கம், வெள்ளி வாங்க உகந்த நேரம் எது என்பதை இந்த பதிவில் பின்னால் பார்க்கிறோம். இன்றைய தங்கம் விலை இன்று ரீட்டைல் சந்தையில் 10 கிராம் 22 கேரட் தங்கம் 3000 ரூபாய் உயர்ந்து 1,22,000 ரூபாய் ஆகியிருக்கிறது. 24 கேரட் தங்கம் விலை 3,270 ரூபாய் உயர்ந்து 1,33,990 ரூபாயாக இருக்கிறது. அதே சந்தையில் ஆபரண தங்கம் விலை 1 சவரன் 1,06,472 ரூபாயும், வெள்ளியின் விலை 1 கிலோ 2,03,000 ரூபாயாக உள்ளது. ஆகவே இந்த விலையில் நாம் எப்படி தங்கம் வாங்குவது என்று யோசிக்க வேண்டாம். தங்கம் நீங்கள் வாங்கவில்லை என்றால் ஒரு சிறிய மில்லிகிராம் கூட வாங்கினால் கூட போதும். ஆபரணமாக வேண்டும் அது வேண்டும் இல்லை, ஒரு துளி பொட்டு, ஒரு சின்ன காயின் அல்லது குண்டுமணி போல் வாங்கினாலும் அது சாஸ்திரத்துக்காக வாங்கியது சிறப்பாக இருக்கும். தனத்திரையோதசி பண்டிகை தென்னிந்தியாவில் அதிக அளவில் கொண்டாடப்படுவதில்லை என்றாலும் இந்த நாளில் தங்கம் வாங்கவும் முதலீடு செய்யும் திட்டமிடும் மக்களுக்கு இந்த நாளில் நல்லதாகும். தனயோதசி தனபூஜை செய்வதற்கான உகந்த நேரம் அக்டோபர் 18 அன்று மாலை 7:15 மணி முதல் இரவு 8:19 மணி வரை ஆகும். பிரதோஷ காலம் 5:45 முதல் 8:19 வரை இருப்பதால் ரிஷப காலம் 7:15 முதல் 9:11 வரையில் இருக்கிறது. அக்டோபர் 12 நண்பகல் 12:18 முதல் மறுநாள் 19 அன்று காலை 6:24 மணி வரை தங்கம் வாங்கலாம். மேலும் அக்டோபர் 18 அன்று அன்று பகல் 1:53 முடிகிறது. மேலும் அக்டோபர் 18 அன்று பிற்பகல் 18:18 முதல் மாலை 4:23 மணி வரையும், மாலை 5:48 முதல் இரவு 7:23 மணி வரையும் தங்கமாக உகந்த நேரங்கள். அக்டோபர் 19 அன்று அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6:24 மணி வரை மற்றும் அக்டோபர் 19 அன்று காலை 7:50 முதல் பிற்பகல் 12:06 மணி வரை, பிற்பகல் 1:33 முதல் 1:53 வரையும் தங்கம் வாங்க உகந்த நாட்களாக இருக்கிறது. என்ன சார் இப்படி நேரம் கேட்ட நேரமாக சொல்கிறீங்க, எப்படி வாங்கிறது அப்படின்னா, அது நமக்கு பிரச்சனை தான். பட்டு வட இந்தியாவிலெல்லாம் இந்த தனத்திரையோதசி நாளில் ராத்திரி நேரம் கூட கதைகளை திறந்து வைத்து மக்களின் உபயோகத்திற்காக வைத்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் 18ஆம் தேதி மதிய நேரத்திலேயே நீங்கள் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் வாங்கிக் கொள்வது நல்லது. செல்வ செழிப்புக்காக கடவுளான குபேரனை லட்சுமி தேவி வணங்கி இந்த பொருட்களை வாங்கி பூஜையில் வைத்து வழிபடுவது நல்ல விஷயமாக பார்க்கிறது.
ஆகவே தங்கம் விலையேறும் நிலையில் நீங்கள் வேறு விலையேற்றி விடுகிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். இது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், ஒரு நல்ல விஷயம். நம்பிக்கை உள்ளவர்கள் தங்கத்தை வாங்கி பூஜை செய்து வழிபடுங்கள். வாழ்வில் தங்கம், ஐஸ்வர்யம், வெள்ளி போன்ற எல்லாவற்றும் பெருக என் அப்பன் சந்திரமுருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.